நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். அப்பா, உம்முடைய வசனத்துக்கு நேராய் நாங்கள் கடந்து வருகிறோம். உம்முடைய வசனத்தின் பாதையிலே எங்களை நடத்தும். இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த ஞாயிறு ஆராதனை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாய் தென்னிந்திய திருச்சபையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு செடியும் கொடியும் என்று கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு ஆதாரமாய் சிந்திக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட வசனம் யோவானுடைய நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் அல்ல 5வது வசனம். யோவானுடைய நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. மிக அழகான ஒரு ஓமை. இந்த அதிகாரம் முழுவதுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு திராட்சை செடியாகவும் அதில் இணைக்கப்பட்டிருக்கிற கொடிகளாய் நம்மையும் அந்த திராட்சை தோட்டத்தை பண்படுத்துகிற திராட்சை தோட்டக்காரராய் பிதாவாகிய தெய்வத்தையும் அவர் உருவகித்து இந்த அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. இதிலே ஆழமான வேத சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். முதலாவது, கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படையும் ஆதாரமும் என்னவென்றால் கனி கொடுக்கிற வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஆரம்பமே அதுதான். கனி கொடுக்கிறவர்களை தான் ஆண்டவர் நம்மை உருவாக்கியிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்கிறது தான் நம்முடைய வாழ்வின் ரிசல்ட். இந்த கனிகள் 2 விதமான கனிகளை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒன்று, நம்முடைய சுபாவங்கள். நம்முடைய சுபாவங்கள் எல்லாமே இயல்பாகவே நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் கெட்ட சுபாவங்கள் தான். பொறாமை, பெருமை, பகை, விபச்சாரம், வேசித்தனம் என்று 17க்கும் அதிகமான நம்முடைய கெட்ட குணங்களை பட்டியலிடுகிறது வேதம். ஆனால் இந்த குணங்கள் எல்லாம் மாறி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். அதற்குத்தான் ஆவியின் கனிகள்: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம். 9 குணாதிசயங்கள். இந்த 9 குணங்களையும் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். இந்த ஆவிக்குரிய கனிகள் உள்ளவர்கள் மட்டும்தான் நரக ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ள முடியும். கனி கொடுக்கிறவர்களைத்தான் அவர் தன் ராஜ்யத்திற்கு கொண்டு செல்கிறார். அப்போ கனி கொடுக்கிற வாழ்க்கை தான் ஆண்டவருடைய அல்டிமேட் எய்ம். ஒவ்வொரு மனிதனை குறித்தும் திரும்ப 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 இந்த கனி கொடுப்பதை குறித்து அவர்கள் பேசுவார்கள். 2வது கனி கொடுத்தல் என்றால் என்னன்னா, ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற திருப்பணி. நம்ம ஆண்டவரிடத்திலே போகும் பொழுது ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதர், கிறிஸ்தவர் தான்,
ஆனால் ரட்சிக்கப்படாத மனிதர் ஒரு இடத்துல கேட்டார், நாம் பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் எத்தனை பேரை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்துன்னு கணக்கு கேட்பாராம்ல, அது உண்மையா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், அது உண்மை தான், ஆனால் உங்ககிட்ட கேட்க மாட்டார் அப்படின்னு. இப்போ அவர் ஏன் அப்படின்னு கேட்டார். நீங்கள் தான் ரட்சிக்கவே படலையே. ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்தில் மட்டும்தான் ஆண்டவர் வந்து கேள்வி கேட்பார். எத்தனை உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்த, எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தாய், அதில் எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய காரியத்தை குறித்து ஆண்டவர் கணக்கு கேட்பார் அப்படின்னு சொன்னேன். ஆக 2 விதமான கனிகள். ஒன்று, நமக்குள் உருவாக வேண்டிய திவ்ய சுபாவங்கள். 2வது, நம் மூலமாய் உருவாகி வரக்கூடிய ஆத்துமாக்கள் அல்லது நம் மூலமாய் நடைபெறுகிற சுவிசேஷ பணி. ஏன்னா ஆண்டவர் உலகத்தில் உள்ள அவ்வளோ பேரையும் கிறிஸ்தவனாக மாற்றுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஒரு சொன்ன வேலையை தான் நம்ம செய்யணும். உலகம் எங்கும் போய் அறிவிக்கப்படாத மக்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத தெரிந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்க, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சுவிசேஷம் தேவை. இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில் ஒரு வாலிபன் வந்தான். நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நான் என்ன செய்யணும்னு கேட்டான். ஒரு நியாய சாஸ்திரி வந்தான், ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டான், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஒரு தலைவன் ஒருவன் வந்தான் ஒரு தடவை, ஆண்டவரை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும். கேள்வி ஒன்று தான். பலதரப்பட்ட மக்கள், ஏழைகள், பணக்காரர்கள், படித்தவர்கள், படியாதவர்கள், இளைஞர்கள், வயதானவர்கள், யாராக இருந்தாலும் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தேவையான ஒரு காரியம் என்ன அப்படின்னா நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். இது நித்திய ஜீவனுக்கு அடுத்த சுவிசேஷத்தை நாம் அறியாத மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதில் கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டு வரலாம். அப்படி வந்தால் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி சபையில் அவங்கள வளர்க்கணும். மற்றபடி சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், அவ்வளவுதான். அதில் கேட்காம போவான், நம்மளை எதிர்த்து பேசுவான், என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டும். நம்ம செய்ய வேண்டிய வேலை அது. ஆண்டவர் சொல்கிறாரு யோவான் 15, இப்படி நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னிலே நிலைத்திருக்க வேண்டும். இதான் ஞாயிற்றுக்கிழமை நம்ம தியானிக்க வேண்டிய ஒரு காரியம். அவரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவர் திராட்சை செடி என்றால் நாம் அதிலே கொடியாய் வந்து இணைய வேண்டும். அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? வனாந்திரத்தில், காட்டுக்குள்ள கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டிருந்த காட்டு திராட்சை செடியாக இருந்தோம். நம்மகிட்ட நல்ல குணங்கள் கிடையாது. நம்முடைய கனிகள்லாம் பார்த்தீங்கன்னா கசக்கும். கோபம், எரிச்சல், முன்கோபம், மதிகேடான காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத, இதுதான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்த கனிகள் இவ்வளவு நாளும். அது காட்டில், வனாந்திரத்தில் இப்படி கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் அந்த செடியிலிருந்து முதல்ல நம்மளை வெட்டுறார். அந்த பழக்க வழக்கம், அந்த சூழல், அந்த சூழ்நிலை, அதில் இருந்து நம்மளை வெட்டி கொண்டு வந்து தன்னுடைய தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து தன்னுடைய செடியில் அவர் என்ன செய்கிறார்? அதை நிலைத்திருக்கும்படி ஒட்ட வைக்கிறார். ஒரு கொடியை கொண்டு வந்து இன்னொரு செடியில் நம்ம ஒட்ட வைத்து அது ஒரு புதிய அந்த செடியில் கனிகள் வரணும் அப்படின்னா அந்த செடிக்குரிய சத்து சாரமெல்லாம் இந்த கொடிகளுக்குள்ளே வந்து இந்த கொடியில் இருக்கிற கசப்பு தன்மையெல்லாம் நீங்கி அந்த செடிக்குள்ளே இருக்கிற நல்ல ஸ்வீட்டான அந்த குணங்கள், அந்த கனிகள், அந்த சாறு இந்த கொடிகளுக்குள்ளே வந்து இந்த கொடிகளில் பழுக்கக்கூடிய பழங்களும் இனிப்பான பழங்களாய் மாறணும். ஆண்டவருடைய பணி அதுதான். ஆண்டவர் அதைத்தான் இங்கே ஒரு ஓமையாய் அவர் சொல்லுகிறார். என்னில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்.
அப்போ கனி கொடுக்கிற வாழ்வு என்னிடத்தில் இருக்கிறதா? நான் இதுவரை ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகு எத்தனை பேருக்கு நான் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறேன்? என்னோடு வேலை பார்க்கிற மக்களுக்கு நடுவில் எத்தனை பேரிடத்தில் இயேசுநாதரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன், நான் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறேன். சுவிசேஷம் அறிவிப்பது என்பது ரொம்ப எளிது, ரொம்ப எளிது. கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம வீட்டுக்கு பிச்சைக்காரங்க வருவாங்க. அது இந்த ஸ்டார் போட்டிருக்க வீடாக பார்த்து தான் வருவான். ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு பண்டிகை, ஏதாவது நல்ல பலகாரங்கள் கிடைக்குன்ட்டு வருவான், துணிமணி கிடைக்குன்ட்டு வருவான், காசு கிடைக்குன்ட்டு வருவான், நல்ல பலகாரங்கள் இட்லி தோசை கிடைக்குன்ட்டு வருவான். அப்படி வரும்பொழுது எல்லா வீட்லேயும் போட்டுற மாட்டாங்க. ஒரு வீட்டில் நல்லா ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அந்த முத காலையிலே அந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து, அவனுக்கு 4 இட்லியை கொடுத்து, எப்பா பண்டிகை நாள் இயேசு பிறந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி அவனை அனுப்பிட்டாங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே வரிசையாக நம்ம வீட்டுக்கு பிச்சைக்காரர்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. எப்படி தெரிஞ்சது உனக்கு? இந்த தெருவில் 10 வீட்டில் ஸ்டார் போட்டிருக்கு, நீ இந்த வீட்டுக்கு மட்டும் கதவு தட்டுறியே என்னன்னு கேட்டால், அந்த முதல்ல ஒரு பிச்சைக்காரன் இட்லியும் ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு போனான் பார்த்தீங்களா, அவன் போய் எல்லா பிச்சைக்காரனையும் சொல்லிட்டான், அந்த வீடு இருக்கு பார், அவங்க தான் கொஞ்சம் நல்லவங்களா தெரியுது, ஏதாவது தர்றாங்க, நேராக அங்கே போன்னு சொல்கிறான். இதுக்கு பேர் தாங்க சுவிசேஷம். சுவிசேஷம் அறிவிக்கிறதுனா என்னன்னு கேட்டதுக்கு பிஷப் ஸ்டீஃபன் நீல் சொன்னது இதுதான். ஒன் பெகர் டோல்டு அனதர் பெகர் வேர் பிரெட் இஸ் கிவன். ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரன்ட்ட எங்கே போனால் ரொட்டி கிடைக்குன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் சுவிசேஷம். இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்வது என்பது மிக 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 சுலபம். சுவிசேஷம் அறிவிப்பது அதுக்கு பெரிய படிப்பெல்லாம் தேவையில்லை, பட்டம்லாம் தேவையில்லை, சுலபமாய் அறிவிக்கலாம். அப்படி சுலபமாய் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் முதலாவது மாற வேண்டும். அவருடைய திராட்சை செடியாகி அவரிடத்தில் அவருடைய செடியிலே நாம் ஒட்ட வைக்கப்பட வேண்டும். இந்த ஒட்டு செடி உருவாக்குற அந்த இடத்தெல்லாம் நீங்கள் கார்டனில் பார்த்துருப்பீங்க. அந்த தாய் செடியில் ஒரு பகுதியை ஷார்ப்பு நைஃப் வச்சு செதுக்குவாங்க. இந்த வெளியிலிருந்து கொண்டு வந்த இந்த கொடியையும் கட் பண்ணி அதையும் நைஸான ஒரு ஷார்ப்பான ஒரு பிளேடை வச்சு அதை கட் பண்ணுவாங்க. ரெண்டையும் கட் பண்ணி அந்த ரெண்டையும் ஒன்றோடு ஒன்று வச்சு காற்று கூட புகாத அளவில் கெட்டியாக கட்டிடுவாங்க. அப்போதான் செடியில் உறிஞ்சக்கூடிய அந்த சாறு, உரம், தண்ணி அப்படியே இந்த கொடிகளுக்குள்ளேயும் பாஸ் ஆகும். இந்த கொடி புதிய கிளைகளை துளிரடித்து புதிய பூக்கள் அங்கே பூக்கும். ஆண்டவரிலே நிலைத்திருப்பது என்பது அவர் ஒரு ஒட்டு செடி மாதிரி அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் நாம் போய் அங்கே ஒட்டி இருக்கணும். அவருடைய சரீரம் கல்வாரி சிலுவையிலே முற்றிலுமாய் உடைக்கப்பட்டது, சந்து சந்தாய் பிக்கப்பட்டது, அடித்தார்கள், வாரை கொண்டு சவுக்கை கொண்டு அவரை அடித்தார்கள். அவர் சரீரம் முழுவதும் உடைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் போய் அவருடைய சரீரத்தில் ஒரு அவயவமாய் போய் ஒட்டணும். அப்போ நம்மகிட்ட இருக்கிற சில வேண்டாத காரியங்களை முதல்ல ஷார்ப்பு நைஃபை வச்சு வெட்டுற மாதிரி நம்மகிட்ட உள்ள மேலாக இருக்கிற சில காரியங்களை கம்ப்ளீட்டாக நம்ம விட்டுட்டு அவரோடு கூட இறுக்கமாக இணைக்கப்பட வேண்டும். ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில் உள்ள உறவை ஒரு நாளும் எதற்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. அநேக பரிசுத்தவான்கள், நிகழ்கால பரிசுத்தவான்கள் சொல்லுகிறதெல்லாம் தான். அவங்க ஜெப நேரம்னு ஒரு நேரம் வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, இடியே விழுந்தாலும் நான் வெளியில் வரமாட்டேன், ஏன்னா நான் தேவாதி தேவனோடு பேசி கொண்டிருக்கிற நேரம் அது. அந்த நேரத்தில் என் குடும்பத்தில் யாருமே என்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் காத்து தான் இருக்கணும், இனி சந்திக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான இறுக்கமான ஒரு ரெகுலரான ஒரு ஐக்கியம் இருக்கும். அப்போ தான் இந்த செடியில் இருக்கிற சாரும் சத்தும் இந்த கொடிகளுக்குள்ளே வரும். கொடிகளுக்கு 40 நாள்
இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவ பிரசன்னத்தில் மோசே இருந்தார். 40 நாள் அப்படியே இருந்தார். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கும் மோசைக்கும் இடையில எந்த ஒரு காரியம்லாம் அவ்வளவு இறுக்கமாய் 40 நாள் காத்திருந்து 41வது நாள் கீழே இறங்கி வராரு. ஜனங்கள் சொல்கிறாங்க, மோசே உன் முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது, ஒரு துணியை வச்சு மூடிக்கன்னு சொல்கிறாங்க. அந்த தேவ பிரசன்னத்தில் இத்தனைக்கு சொல்கிறார். அவர் நற்குல திராட்சை பழங்கள் கொடுக்கக்கூடிய செடி. அவர் அதில் நாம் இணைக்கப்படணும். கசப்பான வாழ்க்கை, கசப்பான குணங்கள் தான் நம்ம குணம். ஆனால் அவரோடு கூட ஐக்கியமாய் நெருக்கமாய் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய சத்து, அவருடைய சாரம் அப்படியே நமக்குள்ளே இறங்கி நம்முடைய பழைய கசப்பான கனிகள், பழைய கசப்பான குணங்கள் எல்லாம் மாறி இனிமையான கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறும். அவரோடு கூட இப்படி ஐக்கியமாக நெருங்கி வச்சிருக்கிறது எது அப்படின்னா 2 காரியம். ஒன்று ஜெபம், இன்னொன்று வேத வாசிப்பு, தியானிக்கிறதை கை கொள்ளுகிற அனுபவம். இந்த 2 தான் அவரையும் நம்மையும் பிரிக்க விடாமல் வச்சிருக்கோம். இன்றைக்கி ஒரு வசனம் வாசிக்கிறோமா, தியானிக்கிறோமா, அதில் ஒரு கற்பனை இருக்குது, ஒரு ஆலோசனை இருக்குது, நாம் எப்படி நடக்கணும்னு சொல்லுதா, உடனடியாக அதன்படி நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். இன்றைக்கி நிறைய ஊழியர்கள், நம்முடைய ஊழியம் முதற்கொண்டு அனுதினமும் காலையில் ஒரு சின்ன தியானம் கொடுக்குறாங்க. அந்த ஒவ்வொரு நாள் தியானத்தை வாசித்து படித்து அதை வாழ்க்கையில் கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் மிகுந்த கனிகளை கொடுக்க வைப்பார். சமீபத்தில் ஒரு ஊழியத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட ஊழியர், அடுத்த இளைஞர், அவர் நம்முடைய அனுதினம் இயேசுவோடு என்ற நிகழ்ச்சியை தினம் பார்ப்பார். அதிகாலை 12 மணிக்கு வெளியாகும். அந்த காலை நேரத்திலே அதை பார்த்துருவார். பார்த்து அதில் இருக்கிற தியானத்தை அவரும் தியானித்து அதை வாழ்க்கையில் கை கொள்வார். சொன்னார், பிரதர், கடந்த 1 மாதமாக தினம் இந்த அனுதினமும் இயேசுவோடுங்கிற உங்கள் தியான பகுதியை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னோடு அந்த வார்த்தை பேசுகிறது. ஊழியத்தில் எனக்கு அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்குது. இந்த வார்த்தைகளை கேட்டு நான் தியானித்து அதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் பொழுது என்னுடைய ஊழியங்களை ஆண்டவர் முன்னை விட இந்த 1 மாதமாக அதிகமாக ஆசீர்வித்து கொண்டு வருகிறார். நிறைய ஆத்துமாக்களை ஆண்டவர் அண்டை சேர்ப்பதற்கு இந்த தியானங்கள் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி சாட்சியாக ஃபோனில் சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய வசனத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவரோடு கூட ஜெபத்தில் நிலைத்திருக்கணும். அதிகாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்காலிலே நின்று அவருடைய சமூகத்தில் அப்படியே ஃபேமண்ட், அதாவது ஒரு மனமாய் நாம் அப்படியே ஜெபித்து ஜெபத்தில் நம்மை ஊற்றி அவரோடு கூட ஐக்கியப்படும் பொழுது ஆண்டவர் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி நம்மை மாற்றுகிறார். அட் அ டைமில் நம்முடைய சுபாவங்களும் மாறிக்கிட்டே இருக்கும். நம்முடைய ஊழியங்கள்லேயும் நமக்கு நிறைய ஆத்துமாக்களை அவர் தருவார். ஜெபம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஞாயிறு ஆராதனை வேளைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னிலே நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவர், உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்கும்படி எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும். ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.